நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேயோ நடப்பு 365 அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம சேயோ நடப்பு 365 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பிரிமினரி கம்பைன்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ மார்ச் 26 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமானது பொது சிவில் சட்ட மசோதா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாண்ட் அரசு வந்து பொது சிவில் சட்ட மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதன்முறையாக இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறையில இருந்திருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாவில். அதை நம்ம பார்ப்போம். அப்போ பொது சிவில் சட்ட மசோதா கொண்டு வந்த இரண்டாவது மாநிலமா எது பேர் எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப குஜராத் சட்டப்பேரவையில 2026 மார்ச் 24 அன்று பொது சிவில் சட்ட மசோதா வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் 2026. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பிறகு இந்தியாவில் இன்னொரு மாநிலம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குஜராத். நாட்டின் இரண்டாவது மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, குஜராத். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா திருமணம், விவாகரத்து இது போன்ற நடைமுறைகள்ல இப்போ ஒவ்வொரு மதமும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் எடுத்தா சரியத் சட்டம் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கான திருமண சட்டம் இருக்கும், இந்துக்களுக்கான திருமண சட்டம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மதம் சார்ந்த சட்டங்கள் அப்படின்றது இந்த நடைமுறையில குறிப்பா திருமணம், விவாகரத்து, சொத்து போன்ற நடைமுறைகள்ல இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான சட்டத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. குறிப்பா இதுக்கான ஆர்டிக்கல் நமக்கு டிபிஎஸ்பியில 44வது ஆர்டிக்கலா கொடுத்திருப்பாங்க. பொது சிவில் சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிக்கல். அவ பாருங்க, இந்த மசோதாவுடைய முக்கிய அம்சம் முதல்ல இந்த சட்டம் மதம், சாதி அல்லது சமூக வேறுபாடுகள் இன்றி குறிப்பா அனைத்து குடிமக்களுக்கும் திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை மற்றும் தத்தெடுப்பு போன்ற சிவில் விவகாரங்களில் ஒரே மாதிரியான விதிகளை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா நமக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், உத்தரகாண்டையும் மேற்கோள் காமிக்கலாம், சமீபத்துல குஜராத் அரசு கொண்டு வந்ததையும் நம்ம மேற்கோள் காமிக்கலாம். வயது வரம்பு பாருங்க, திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது ஆண்களுக்கு 21 மற்றும் பெண்களுக்கு 18 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி இருக்கிறதா திரும்பவும் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பலதர மனத்துக்கு வந்து தடை. கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்ய சட்டப்படி தடை அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து வாழும் இணைகள் தங்களை பற்றிய விவரங்களை மாவட்ட பதிவாளரிடம், அதாவது திருமணம் செய்து கொள்ளாம சேர்ந்து வாழக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட பதிவாளரிடம் வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். உறவை முறித்து கொள்ளும் போதும் அவர்கள் முறைப்படி என்ன பண்ணணும், அறிவிக்கணும் அப்படின்றத இதுல சேர்த்திருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம். குழந்தைகளுக்கான உரிமை. லிவிங் இன் உறவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்தந்த தம்பதியர் சட்டப்பூர்வமான வாரிசாக அனைத்து உரிமையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப திருமணம் செய்யாம இந்த மாதிரி சேர்ந்து வாழக்கூடியதுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க சட்டப்பூர்வமா எல்லா அங்கீகாரமும் கொடுக்கணும், அதுவும் சொல்லியிருப்பாங்க. வாரிசுரிமை, ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சொத்தில் சமமான உரிமை அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பராமரிப்பு தொகை. லிவிங் இன் உறவில் கைவிடப்படும் பெண்களுக்கு பராமரிப்பு தொகை கோரும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்போது எப்படி வந்து ஜீவனாம்சம் கொடுக்குறாங்க விவாகரத்து நடந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்த லிவிங் இன் உறவிலையும் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், ஜீவனாம்சம் கோரக்கூடிய உரிமை கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு சார் விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டமானது பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, ஷெட்யூல் டிரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு அப்படின்றது கொடுக்கப்படுது. உத்தரகாண்ட்ல இயற்றப்பட்ட சேம் இதே யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்களுக்கு விலக்கு கொடுத்திருந்தாங்க. அதே தான் குஜராத்தும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது. அவர்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் மரபுகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த விலக்கு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. தண்டனை பாருங்க, தண்டனை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் லிவிங் இன் உறவுகளை பதிவு செய்ய தவறினால் கிட்டத்தட்ட 10,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும், அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும், இல்ல ரெண்டுமே சேர்த்து கூட என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மோசடி அல்லது கட்டாய திருமணங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க மசோதா வந்து வழிவகை செய்யுது.
அப்ப இந்த மசோதா யாரு கொண்டு வந்தா அப்படின்னா குஜராத் முதல்வராக இருக்கக்கூடிய புவேந்திர பட்டேல் அவர்கள் கொண்டு வராரு. அப்போ இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பெண்களுக்கான சம உரிமையை உறுதி செய்யவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் முதல்வர் புபேந்திர பட்டேல் என்ன பண்றாரு, குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 2, வி ரமணமூர்த்தி. KV ரமணமூர்த்தி பத்தி பார்க்க போறோம். இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு. செபியோடைய முழு நேர உறுப்பினர். செபியோடைய முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தற்போது யாருன்னு பாத்தீங்கன்னா வி ரமணமூர்த்தி. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் மின்சார அருங்காட்சியகம், இந்தியா ஃபர்ஸ்ட் பவர் மியூசியம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாட்னா, ஓகேவா, பீகார் மாநிலம் பாட்னால கர்விச்சிக், ஓகேவா, கர்விச்சக் அப்படின்ற பகுதியில வந்து அமைச்சிருக்காங்க. இது பழைய அனல் மின் நிலைய வளாகத்தில், ஓகேவா, ஓல்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மின் நிலையம். அருங்காட்சியகத்தோட சிறப்பு பாருங்க, 19ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரையிலான மின்சார உற்பத்தியின் பரிணாம வளர்ச்சியை விளக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த செயலிழந்து போன மின் உற்பத்தி மையம் இருக்கு இல்லையா, அததான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அருங்காட்சியகமா அமைச்சிருக்காங்க, மியூசியமா அமைச்சிருக்காங்க. அப்ப பழைய இயந்திரங்கள், மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட பழமையான டர்பைன்கள், ஜெனரேட்டர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் அங்க என்ன பண்ணிருக்காங்க, காட்சிப்படுத்திருக்காங்க. அறிவியல் கல்வியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதுல எப்படி மின்சாரம் தயாரிச்சாங்க அப்படின்ற நடைமுறையை கத்துக்கிறதுக்கும் அதுல இருந்து எப்படி விநியோகப்பட்டது அப்படின்றதையும் புரிந்து கொள்ளும் வகையில அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஊடாடும் கண்காட்சி அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. இன்டராக்டிவ் எக்ஸிபிட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியத்துவம், இந்தியாவின் மின்சாரத்துறை சார்ந்த வரலாற்றை பாதுகாக்கும் முதல் முயற்சி, முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு முயற்சி அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. இது பாட்னாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் கல்வியை மையமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது அந்த பகுதி வந்து ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் ஒரு கல்வி மையமாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காகவும். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, ராஜஸ்தான் மாநில அரசு 2026ஆம் ஆண்டுக்கான தொழிற்பூங்கா மேம்பாட்டு கொள்கையை தொடங்கியுள்ளது. சமீபத்தில் தொழிற்பூங்கா மேம்பாட்டு கொள்கையை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, ராஜஸ்தான். இதுல முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தலைமையிலான இக்கொள்கை உலகத்தரம் வாய்ந்த தொழிற்பூங்காக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இப்ப இந்த கொள்கை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த தொழிற்பூங்காக்களை உருவாக்குவதற்காக, அதாவது சிப்காட்ஸ்ல உருவாக்குவது நோக்கமா வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு இருக்கு. பாருங்க, இதன் மூலம் மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு தயாரான ஒரு தொழில்துறை மையமாக நிலைநிறுத்தும். மேலும் இந்த முயற்சி மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம பாரத் நிர்பார் போன்ற தேசிய இலக்குடன் ஒத்து போகும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஸ்துதி பிரதானின் சாதனை. இவங்க யார் அப்படின்னு பார்ப்போம். ஸ்துதி பிரதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தை சார்ந்தவங்க, சிக்கிமை சார்ந்தவங்க, மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அப்ப சிக்கிம் மாநிலம் நமாச்சி பகுதியை சேர்ந்த ஸ்துதி பிரதான் மிக குறுகிய காலத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இவங்க வந்து கவனத்தை ஈர்த்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, விக்சித் பாரத் 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற விக்சித் பாரத் இளைஞர் நாடாளுமன்ற போட்டியில தேசிய அளவில் இவங்க முதலிடம் பிடித்தாங்க. விக்சித் பாரத் 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற விக்சித் பாரத் இளைஞர் நாடாளுமன்ற போட்டியில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்துதி பிரதான். இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வதேச அளவுல இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த இளைஞர் சார்பான இதுல இங்க பாருங்க, இந்த பிரைஸ்ல அவங்க வின் பண்ணும்போது 2 லட்சம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வந்து மத்திய இளைஞர் மற்றும் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வழங்கியிருந்தாங்க. இப்ப பாருங்க, 2026 உலக இளைஞர் நாடாளுமன்றம் வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற போது அதுல இந்தியா சார்பா வந்து பாத்தீங்கன்னா யார் பங்கேற்க போறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்துதி பிரதான் அவர்கள் வந்து பங்கேற்க போறாங்க. ஸ்துதி பிரதான் அவர்கள் வந்து பங்கேற்க போறாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக இளைஞர் நாடாளுமன்றம் வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட் அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ள போறாங்க. ஸ்துதி பிரதான் வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ள போறாங்க.
சர்வதேச கொள்கை உருவாக்கம், அதுல என்னென்னலாம் விவாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச கொள்கை உருவாக்கம், காலநிலை மாற்றம் மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு போன்ற உலகளாவிய பிரச்சனைகளில் இந்திய இளைஞர்களின் குரலாக அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒலிக்க போறாங்க. ஓகே பாருங்க, இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 3 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு டேட்ல இடம்பெற்ற ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கான நடப்பு நிகழ்வு வினாடி விடை பார்ப்போம். மார்ச் 2026 பாருங்க, 2026 மார்ச் மாதம் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இந்தியாவின் 2வது மாநிலம் எது? சொல்லுங்க. இது ஆப்ஷன் பி, குஜராத். பார்த்தோமா? அடுத்து பாருங்க, செபியின் புதிய முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள கே.வி. ரமணமூர்த்தி இதற்கு முன் எந்த வங்கியின் எம்டி மற்றும் சிஓவாக பணியாற்றினார்? தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி. குறிச்சுக்கோங்க, தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் மின்சார அருங்காட்சியகம் பவர் மியூசியம் எந்த நகரில் அமைக்கப்பட்டுள்ளது? பாட்னா, பீகாருடைய பாட்னாவில். அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் தொழில் பூங்கா கொள்கை 2026 கீழ் ஒரு தனியார் பூங்கா அமைக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச நிலப்பரப்பு 50 ஏக்கர். அடுத்து பாருங்க, 2026 உலக இளைஞர் நாடாளுமன்றத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஸ்துதி பிரதான் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? சொல்லுங்க. சிக்கிம். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, பொது சிவில் சட்டத்தை சுதந்திரத்திற்கு முன்பே நடைமுறைப்படுத்திய ஒரே இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. கோவா. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பொது சிவில் சட்டத்தை சுதந்திரத்திற்கு முன்பு நடைமுறைப்படுத்திய ஒரே இந்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இதை செயல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். 2வது மாநிலம் எதுனா குஜராத். ரொம்ப முக்கியமானது. அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடினா கோவா, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு மாநிலம்னா உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட், குஜராத் 2. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு வாட்டி இதை இன்னொரு வாட்டி கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க இந்த கொஸ்டின் கூட என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிட்டு அடிச்சு பாருங்க. இந்த 3மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் செலவுல தான் நம்ம கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும்.